ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் ஒரு வயசு குழந்தைங்களுக்கு சத்துமாவு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூனை விட கம்மியாக ஓட்ஸு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சத்துமாவு எடுத்திருக்கேன். இப்போது இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். என்னோடய பொண்ணுக்கு ஓட்ஸ் ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் எது செஞ்சாலுமே அதில் கொஞ்சமாக ஓட்ஸ் சேர்த்துக்கிருவேன். நீங்கள் ஓட்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கட்டி பற்றாமல் அடிக்கடி நல்லா கலந்து விட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நான் கடையில் வாங்கின சத்து மாவு தான். இப்போ நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கிற போகிறேன். என்னோடய பொண்ணுக்கு இனிப்பு அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நான் என்ன செஞ்சாலுமே அதில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் அப்புறமா நெய் ஊற்றி தான் கொடுப்பேன். ஒருவேளை உங்கள் குழந்தைங்க இனிப்பு விரும்புவாங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் தண்ணிக்கு பதிலாக பாதாம் பால், தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா பசும்பால் ஏதாவது சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லாவே வெயிட்டும் கெயின் ஆகும். ஸோ நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஸ்பூனில் எடுத்து ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி குழந்தைக்கு ஊட்டி விட்டுறலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.